நான் பண்ணதில்ல இது வரைக்கும். லைக் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல போயிட்டு நம்ம இன்வாய்ஸ் நம்பர் செக் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே சார், நான் ரொம்ப பேசிக்லேருந்து எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்போ தான் ஃப்ளோ புரியும். ஓகே, டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஓகே ஓகே ஸோ நம்ம பார்க்க போகிறது ஆரக்கிள் ஃபியூஷன். ரிலீஸ் வந்து R13. ஸோ நீங்களாம் R12ல ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? நோ சார், டைரக்ட் ஃபியூஷன் ஒர்க் பண்ணல. ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஆனா உள்ள ஸ்கிரீன் நேவிகேஷன் அந்த அவ்வளவா போனதில்ல. பேக் எண்ட்ல இருந்து SQL டெவலப்பர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஸோ மார்க்கெட்டில் இன்னமும் இருக்குது. ஈவன் ஆரக்கிள் சப்போர்ட் பண்ணலனாலும் R11 இருக்குது. R12 தான் டாமினெண்ட்டாக இருக்குது. 80 to 90% இருக்குது. இப்போ தான் ஃபியூஷன் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, அப்கிரேட் ஆர் நியூ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ பேசிக்காக அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, அக்கௌண்டிங் ஜேர்னல் இந்த +1ல பேசிக் ஜேர்னல் ஒரு 2 ஜேர்னல் சொல்கிறேன். அதுலேருந்தே நம்ம எப்படி அதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 என்ட்ரி தான் பேசிக் ஜேர்னல். ஒரு சேல்ஸு, ஒரு பர்ச்சேஸ். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. கம்பெனி சேல்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னா டெபிட் கிரெடிட் ஹிட் ஆகணும். எல்லாமே அக்கௌண்டிங் என்ட்ரி தானே நம்ம ERP. ஓகே, டெபிட் வாட் கம்ஸ் இன், நமக்கு என்ன கையில் வரும்? பேங்க் பணம் வரும் இல்லையா, பேங்க்கை டெபிட் பண்ணும். கிரெடிட் ரிசீவபிள், இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரண்ட் எண்டில் கொரி பண்ணால். வந்து நார்மல் புக்கில் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, நம்ம அந்த ERPலாம் கண்டுபிடிக்க முன்னாடி வந்து ஹேண்டில் தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் எழுதுவாங்க. ஒரு சேல்ஸ் நடந்திருக்கு வந்து எப்படி ERPன்னு நம்ம பார்ப்போம். சரியா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இப்படி போடுவாங்க. ஸோ அதே வந்து ஒரு பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் நடக்குதுன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கம்ஸ். டெபிட் வாட் நம்மகிட்ட என்ன வரும்? பொருள் உள்ள வரும் இல்லையா. நம்ம ஏதோ அசெட் வாங்குறோம் கம்பெனிக்காகன்னு வச்சுக்கோங்க, ஒரு பில்டிங் வாங்குறோம். கிரெடிட் பேங்க், அவ்வளோதான். வந்து டெபிட் உள்ள வருது, இங்கே வெளியே போகுது. எப்போ? நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஓகே, பேபிள்ஸ். ரிசீவபிள்ஸ். இதுதான் நான் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு சிம்பிள் இதில் வந்து இந்த மாதிரி தான் அக்கௌண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு +1ல பசங்க சேர்ந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, புக்கில் என்ட்ரி எழுதுற ஒரு சின்ன கம்பெனிக்கு நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்னைக்கு டேட் எழுதுவோம். இன்னைக்கு டேட் என்ன? 20th March. ஒன் செகண்ட் சார், ஸ்கிரீனை லைட்டாக மேக்ஸிமைஸ் பண்ணுறீங்களா சார்? ஸ்க்ரீன் மேக்ஸிமைஸில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த வியூவில் போங்க, ரைட் சைடு. ஓகே, வியூ போயிட்டு ஸ்பீக்கர் வியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அப்புறம் இங்கே வந்து ஹைட் பீப்புள் அட் டாப் போட்டுக்கோங்க. இந்த ஹைட் பீப்புள் அட் டாப் போட்டிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனாக வந்துடும். தெரியுதா பாருங்கள் எல்லாரும்? ஹைட் பீப்புள் அட் டாப்பை கிளிக் பண்ணணும். டாப்பில் வந்து இந்த வியூ போட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா கிளியராக வருதா? கிளியராக இருக்குது சார். அவ்வளோ. ஓகே ஓகே, இதுதான் பேசிக். ஒரு ERPலாம் கண்டுபிடிக்க முன்னாடி இப்போ சின்ன சின்ன கம்பெனிக்கு இப்படி தான் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரு லெஜர் புக்லேயே, ஒரு அக்கௌண்டிங் புக்கில். சார் ஸ்க்ரீன் எனக்கு விசிபிள் இல்லை, உங்கள் நேம் மட்டும்தான் எனக்கு தெரியுது. மற்றவங்களுக்கு தெரியுதா? எக்ஸல் தெரியுது சார், எக்ஸல் தெரியுது. வேற வியூவில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ கரெக்டாக இருக்கு. நான் அது கண்டென்ட் வியூ போட்டதுக்கு அப்புறம். ஓகே ஓகே, ரைட். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ வெர்ஷன் வந்திருக்கு.
இப்போ 11 R12 பார்த்தீங்கன்னா 2005-6 வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி R11 இருக்கு. பட் இன்னுமே யூஎஸ் அங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாற்ற மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே கன்சல்டன்ட் R12 இருக்கு, R13. ஓகே. ஸோ ஒரு பேசிக் அக்கௌண்டிங் இப்படி தான் அக்கௌண்டிங் எழுதுவோம். ஸோ இதை தான் ஆரக்கில் வந்து வியூ அக்கௌண்டிங் நீங்கள் பார்ப்பீங்க வேற விதமாக. இதை எழுதுறோம். ஓகே, புரியுதுங்களா? பொருள் வாங்குறோம் இல்லை சேல்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது பர்ச்சேஸ்ன்னு போட்டுக்கலாம். அங்கே நம்ம சேல்ஸ் போட்டோம் இல்லையா? ஒரு பொருள் வாங்கினா வந்து செலவா இப்படி தான் போடுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறோம்? டேட் எழுதுறோம். கரெக்டா? ரெண்டாவது என்ன பண்ணுறோம்? எதுக்காகன்னு எழுதுறோம். ஸோ நான் வந்து ஒரு சேல்ஸ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஒரு சேல்ஸ் என்ட்ரி அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா புக்ஸில் நம்ம நோட் பண்ணி வைக்கணும் இல்லையா? இதை நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரின்னு போட்டு வைப்பீங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் இல்லையா? ஓகே, ரைட். ஸோ இதை போட்டுட்டேன். இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரே பிரான்ச் தான் இருக்கு, சென்னை பிரான்ச். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நான் பெங்களூர், ஹைதராபாத்ல பிரான்ச் ஓபன் பண்றேன். இப்போ எங்க போய் எனக்கு எப்படி தெரியும் இது வந்து பெங்களூர் சேல்ஸா இல்ல ஹைதராபாதா இல்ல சென்னை சேல்ஸான்னு எப்படி தெரியும்? என்ன பண்ணணும் இங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரில இந்த ரெண்டு என்ட்ரில சொல்லுங்க உங்களோட வியூ. பிரான்ச் ஆட் பண்ணனும். அந்த காலத்துல எது பிரான்ச்லாம்? பிரான்ச் எங்க ஆட் பண்ணுவீங்க? கரெக்ட், பிரான்ச் ஆட் பண்ணனும்னு சொல்றேன். எங்க ஆட் பண்ணுவீங்க? மேபி யூனிட் 1 யூனிட் 2 ஆட். யூனிட் 1 யூனிட் 2லாம் ERP வந்ததுக்கு அப்புறம் தான். ஒரு நார்மல் அக்கௌண்டன்ட் ஒரு +1 படிக்கும்போது என்ட்ரி காமர்ஸ் புக்ல எல்லாம் இது கிடையாது இல்லையா? நீங்க கையில எழுதுறீங்க. சப்போஸ் நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க இல்ல ஒரு இது சைட் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, யாருக்கோ சப்போர்ட் பண்றீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எழுதி வைப்பீங்க இல்லையா? யூனிட் போடலான்றீங்க, பிரான்ச் அது எந்த இடத்துல நான் கேப்சர் பண்ணுவேன்னு கேக்குறேன். இப்போ நம்மகிட்ட இருக்கிற காலம் என்ன இருக்கு? டேட் ஒரு காலம் இருக்கா? இத பர்టిక్యులர்ஸ்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? அமௌண்ட்னு சொல்றோம். இந்த 3 காலம் தான் இருக்கு. இப்படி தான் வரும் இந்த ஃபார்மேட். ஓகே, இந்த 3 காலம் இருக்கு. பிளஸ் கீழ வந்து நான் நரேஷன் கொடுத்துருக்கேன். இது சேல்ஸ்ன்றது அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ நீங்க சொல்ற மாதிரி யூனிட்னா அது எங்க போய் ஆட் பண்ணுவேனா? இந்த நரேஷன். ஸோ அவர் வந்து இதுல தான் டீடைல் வந்து சேல்ஸ் ஆஃப் என்ன சேல்ஸ் பண்றேன், சேல்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், அந்த மாதிரி என்ன ஐட்டம் என்ன எல்லாம் இங்கே தான் போடுவேன். ஸோ நான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்னா நம்ம இங்கே தான் போடுவோம். சேல்ஸ் என்ட்ரி இங்கே தான். பிரான்ச் சென்னை, என்ன பொருள் விற்கிறோம்? சப்போஸ் சோப் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே டீட்டெயில்டாக இங்கே தான் போடுவீங்க, எங்கே? நரேஷனில். ஓகே, ஸோ ரைட். இப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக ஒரு பிரான்ச் வச்சுருக்கோம். இப்போ 3 பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி பர்ச்சேஸ் வந்து பெங்களூர் பிரான்ச்னு வச்சுக்கலாமே. ஓகே, ரைட். இதுல எந்த டிஃபரன்ஷியேஷன்ல இதே மாதிரி தான் லைனா என்ட்ரி போட்டுக்கிட்டே வருவோம். ஓகே, ரைட். ஓகே, இப்போ நம்ம கிட்ட 3 பிரான்ச் இருக்கு, ரைட்டா? இப்போ நம்ம சேல்ஸ் வந்து கம்பெனி நல்லா போகுது. சப்போஸ் இந்த HCL TCS ஆரம்ப காலத்துல வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட இந்த என்ட்ரி போட்டுறோம். இது என்ன கரன்சி? INR தான். ஏன்னா அஸ்யூமிங் நம்ம சென்னை பெங்களூர் தான் பண்றோம், கரெக்டா? இப்போ இத ரூபீஸ் இல்ல INRன்னு போடுறோம். இப்போ நான் ஒரு பிரான்ச் யூஎஸ்ல ஓபன் பண்றேன். ஓகே, நான் ஒரு பிரான்ச் வந்து யூஎஸ்ல ஓபன் பண்றேன். அங்கேயும் ஒரு சேல்ஸ் நடக்குது. இப்போ என்ன சேஞ்ச் இருக்கும்? இதே சேல்ஸ் இதே அமௌண்ட்னு இருக்குங்க. எங்கெல்லாம் சேஞ்ச் இருக்கும்னு சொல்லுங்க. மேபி கரன்சி கன்வர்ஷன்ல இல்ல. கரன்சி கன்வர்ஷன்ல அப்புறம் வரட்டும். எங்க நீங்க ஒரு இங்க USD மாத்த போறீங்க, அத சொல்ல வரீங்க, கரெக்டா? இங்க USD மாத்துவீங்க. வேற எங்கெல்லாம் சேஞ்ச் இருக்கும்? டேட் மாறாது இல்லையா? பிரான்ச் மாறும் சார். மாறும். அது நீங்க கீழ வந்து பிரான்ச்சா என்னன்றது கரெக்ட். இந்த பிரான்ச் வந்து நியூ இயர்க்கா என்னன்னு இங்க மாறும்னு சொல்றீங்க. ஓகே, பிரான்ச் வந்து மாறுது. வேற என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிங்க. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இதுல வேற என்ன வித்தியாசம் இருக்கு? அக்கவுண்டிங் அங்கேயும் இதே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேபி டாக்ஸ், டேட், டாக்ஸ் அதெல்லாம் ஆமா கரெக்ட். டாக்ஸ் என்ட்ரி வந்தா டாக்ஸ் வித்தியாசம். நம்ம டாக்ஸ் வேற, அவங்க டாக்ஸ் வேற. அதெல்லாம் இந்த பிராக்கெட்ல போட்டுக்கலாம். டாக்ஸுக்கும் என்ட்ரி போடுவாங்க. ஓகே, அது
ஓகே, அது ஆரக்கிள் ஜெனரேட் ஆயிடும், நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இந்த டேட் யோசிச்சிங்களா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நான் சார் டேட் மாறும் சார், 1 டே டிஃபரன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இல்ல அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. வேற என்ன இருக்கு Okay. இந்த டேட் பாராமீட்டர்ல? நம்மளோட அக்கவுண்டிங் இயர் என்ன? ஃபினான்ஷியல் இயர் மாறும் சார், நம்மளோட April to March. சோ இந்தியாவோட இது வந்து ஏப்ரல் டு April to March. அவங்களோடது என்ன? Jan to Jan December. to December. ஜான் டு டிசம்பர். ஓகே, மாறுது இல்லையா? Yes, sir. ஓகே. ஸோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில நம்ம ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு ஒரு சேல்ஸ் பண்ணாலே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன் ஜான் டு டிசம்பர்? இது என்ன மந்த் பை மந்த் போக தான் போகுது. இதுல என்ன வித்தியாசம் இருக்க போகுது? ஓகே, டிசம்பர் சேல்ஸ் பண்ணிட்டு ஜான்வரி சேல்ஸ் ஆரம்பிச்சீங்கன்னா இங்க இயர் எண்ட் க்ளோஸ் ஆயிடும். ஓகே, இங்க ஜனவரி வந்ததுன்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? 2 இருக்கு இல்லையா? P&L பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் என்ன வித்தியாசம்னா P&L என்ன வரும்? எக்ஸ்பென்சஸ், ரெவென்யூ, இதெல்லாம் P&L நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ல. பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி, அசெட்ஸ். ஓகே, என்னன்னா டிசம்பர் முடிஞ்ச உடனே எக்ஸ்பென்ஸும் ரெவென்யூவும் 0 ஆயிடும். நியூ இயர்ல 0ல இருந்து ஆரம்பிப்பீங்க, ஏன்னா செலவுகள் வராது, டிரான்ஸ்ஃபர் ஆகாது. லைபிலிட்டி அசெட்டும் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துடும். என்ன ஆயிடும்னா ஜனவரில பாத்தீங்கன்னா என்னோடது கேரி ஃபார்வர்ட் ஆகாது. YTD பேலன்ஸ் எடுத்தாலும் இந்தியா யூஎஸ்ல வந்து 0ல இருந்து ஆரம்பிப்பாங்க. எக்ஸ்பென்ஸ் அடுத்த வருஷத்துக்கு போகாது. அதனால தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ப்ராஃபிட்டோட முடிஞ்சிடும் இல்லையா? மற்றது வராது. ஒன்லி இந்த அசெட்ஸ் லைபிலிட்டி பேலன்ஸ் இருக்கிறது அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். வெரி இம்பாக்டா இருக்கும். அதுதான் வந்து இயர் எண்ட்ல டிஃபரன்ஸ். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? டேட் கேலண்டர் பார்த்துட்டோம், டாக்ஸ் சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, கரன்சி சேஞ்ச் இருக்கும், இந்த மாதிரி டாக்ஸ் இருக்கு, ஓகே. நான் இங்க வந்து சோப் ப்ராடக்ட் வந்து வித்துடுறேன். ஓகே, அடுத்த ஸ்டெப் போலாம். ஸோ நம்மளோட இன்கிரீடியன்ஸ் வந்து இந்தியன் ஃபுட் ஸ்டாண்டர்ட் படி ஓகே. அங்க வேற மாதிரி இருந்தா இங்க என்ன பண்ணுவீங்க? சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ல மாத்துவீங்க இல்லையா? கரெக்டா? ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்ல அங்க வேற ஏதாவது வேணும்னா அதையும் நம்ம வச்சாகணும். அது ஆரக்கிள்ல இருக்கும். கரெக்ட் தானே? ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. ERP இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேலி கூட எடுத்துக்கோங்களேன். அப்ப நீங்க எதா இருந்தாலும் இந்த டாக்ஸ் இது சேஞ்ச் எல்லாமே நீங்க எங்க மென்ஷன் பண்ணணும்? இந்த நரேஷன்ல தான் அடிக்கணும். இப்போ ஒரு CFO இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பிரான்ச் ஒரு பிரான்ச் ஓகே. இப்போ 100 பிரான்ச் 150 பிரான்ச் HCL TACS ஆட்டம் வந்துருச்சுன்னா அவங்களால எப்படி இதெல்லாம் பார்க்க முடியும்? டக்குன்னு ஒரு சேல்ஸ் எடுத்து இந்த இதை எடுத்து இது என்னாச்சு, இது எங்கேருந்து வருது, ஏன் வருது, இது ஏன் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரல, மேனுவல் தானே, மிஸ்டேக் கூட நடக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்காக தான் ERP நமக்கு வருது. ஓகே ஓகே, சிம்பிளா இது எப்படி ERP-க்குள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் புரியுது இல்லையா? Yes, sir. Yes, sir. பேசிக் அக்கவுண்டிங் தான், ஒன்றும் இல்லை. ஓகே ரைட். இப்போ ஆரக்கிள் R11 சொல்லித்தரேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த டேட்ன்ற பேராமீட்டர் தான் நம்ம வந்து கேலண்டர்னு கொண்டு வந்தோம். ஸோ கேலண்டர் கிரியேஷன் பண்றீங்கல்ல ஃபர்ஸ்ட், அந்த கேலண்டர் கிரியேஷன் இந்த ரியல் அக்கௌண்ட்ல எழுதுற மாதிரி இதுல நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ பர்டிகுலர்ஸ்லாம் தான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவீங்க? இந்த வேல்யூ செட்டு, பேங்க்னா எதுல வரும்? அல்ல அசெட்ல வரும். ரிசீவபிள் எதுல வரும்? அசெட்ஸ் மாடல் வரும். அந்த மாதிரி பிரிச்சிடுறீங்க இல்லையா? 5 கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா உங்ககிட்ட? செக்மெண்ட் வேல்யூ எல்லாம் போட்டு செக்மெண்ட் ரூல், ரிக்ஃபீல்ட் ரூல்லாம் போடுறீங்க. ஓகே, இது வந்து கரன்சி. இதுல மொத்தம் எத்தனை C இருக்கு? 3 C's. 3C தான் 11A. அங்க வெறும் 3C தான் இருந்தது. இதனால என்ன இம்பாக்ட்னு சொல்லுங்க. நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல எதெல்லாம் பாசிபிள் எதெல்லாம் இல்ல. நம்ம என்னென்ன பார்த்தோம்? 2 பிரான்ச் சொல்லியிருக்கோம். ஒன்னு யூஎஸ்ல இருக்கு, இந்தியால இருக்கு. அப்படின்னா இந்த 3C பேர் வந்து செட் ஆஃப் புக்ஸ்னு சொல்லுவாங்க. 3 Cயும் சேர்ந்தா they call set of books. செட் ஆஃப் புக்ஸ்ல உள்ள பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நான் 2வது பிரான்ச் ஆரம்பிக்க போறேன் இல்லையா? அப்ப புது செட் ஆஃப் புக் கிரியேட் பண்ணணும். புது செட் ஆஃப் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இது ஒண்ணு, ஒவ்வொன்றும் செட். ஏதாவது ஒரு C சேஞ்ச் ஆச்சுன்னா எனி 1 C அதே லாஜிக் தான். ஏதாவது ஒரு C சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதனால எத்தனை செட் ஆஃப் புக்ஸ் நான் கிரியேட் பண்றது?
அப்ப யூசர் வந்து இதை லாக் அவுட் பண்ணிட்டு அங்க லாகின் பண்ணணும், லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால எவ்வளோ இது பார்த்தீங்களா? அதான் டிஸ்அட்வான்டேஜ் R11ல, பெரிய டிஸ்அட்வான்டேஜ். 3C மட்டும் இருக்கும். செட் ஆஃப் புக்ஸ் ஏதாவது ஒரு சி சேஞ்ச் ஆகுது, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சேஞ்ச் ஆகுது, இது சேஞ்ச், கரன்சி சேஞ்ச், இது சேஞ்ச் அப்படின்னும் போது மாறும். ஸோ இதுதான் R11. இதே R12ல என்ன ஆகுது? அதே 3C. என்ன சி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சி வருது, அது என்ன? கன்வர்ஷன் சார். கன்வர்ஷன், அக்கவுண்டிங் கன்வர்ஷன். ஓகே, நமக்கு எதனால அது வந்ததுன்னு தெரியுதா? இந்த மறுபடியும் நீங்க ஆட் பண்ணோம்ல, புது செட் ஆஃப் புக்ஸ் கிரியேட் பண்றது பதிலு இங்க நாங்க பிரைமரி லெஜர் செகண்டரி லெஜர்ன்ற கான்செப்ட் எது கொண்டு வந்தாங்க? இதுக்குதான். ஸோ பிரைமரி லெஜர், ஃபர்ஸ்ட் பிரைமரி லெஜர்ல இதுவும் பண்ணிட்டோம். இந்த பார்த்துருக்கோம் இல்லையா, ஏப்ரல் டு மார்ச், இதுதான் அக்கௌண்டிங் கன்வென்ஷன் இல்லையா? இந்த இதையும் நீங்க இதுல மாத்திக்கலாம், 4th C. ஓகே, இது வந்து மெத்தட். அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ன்றது அக்கௌண்டிங் மெத்தட். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அக்கௌண்டிங் கன்வென்ஷன் சொல்லலாம், SLA சொல்லலாம், சப்லெஜர் அக்கௌண்டிங் ஆர் அக்கௌண்டிங் கன்வென்ஷன். R12 C வந்து இதுல இருந்து எடுத்துக்குது, 4th C, AC அக்கௌண்டிங். ஓகே, இது எதுக்காக வந்தது தெரியுமா? 4th C மெயினா இங்க வந்து நமக்கு இந்த மல்டிபிள் செட் ஆஃப் புக்ஸுக்காக நமக்கு வந்து பிரைமரி லெஜர் செகண்டரி லெஜர் கொண்டு வந்தாங்க. இதான் பிரைமரி லெஜர் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ற லெஜர் பிரைமரி லெஜர்னா, இப்போ எனக்கு ஒரு இந்த சேஞ்ச், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சேஞ்ச்னா செகண்டரி லெஜர் 1 கிரியேட் பண்ணுவேன் அதே லாஜிக்ல. அப்புறம் செகண்டரி லெஜர் 2. என்ன சேஞ்ச்னாலும் ஒரே லெஜர் கீழே நம்ம பார்க்கலாம், லாக் அவுட் லாகின்லாம் பண்ண வேண்டாம். அதுக்குன்னு தனி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். பிளஸ் உங்க செகண்டரி லெஜர் டு லெஜருக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷனும் இருக்கு இல்லையா? செகண்டரி லெஜர் இந்த ஜேர்னலாகவும் ஃப்ளோ ஆகும், எல்லாமே கன்சாலிடேட்டும் பண்ணிக்கலாம். அதுக்காக இது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே, இந்த இது எதுக்கு வந்ததுன்னா மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, இந்தியாவில் நம்ம என்ன மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபாலோ பண்றோம் தெரியுமா? நம்ம ஃபாலோ பண்றது அக்ரூவல் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங். லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் அக்ரூவல் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங்? அக்ரூவல் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா, இப்போ நமக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் 30ஆம் தேதிக்குள்ள சேலரி வந்துருது. பட் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ், நார்மல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துக்கோங்க. ஸோ போன மாசம் 31st மார்ச் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்குலாம் எப்போ சேலரி வரும்? 5th ஏப்ரல் 6th ஏப்ரல் வரும் இல்லையா? கரெக்டா? ஸோ சேலரி 50,000 வச்சுக்கோங்க. சேலரி மார்ச்சோடது, ஆனா எப்போ அவங்க கைக்கு வருது? ஏப்ரல்ல. ஸோ என்னைக்கு நீங்க என்ட்ரி போடுவீங்க புக்ஸ்ல? 5th ஏப்ரல். சரி, அடுத்து மத்தவங்க? 2nd April. என்ட்ரியே வரலையே. பணம் வர்றது 50,000 எப்போ? ஏப்ரல். 31st மார்ச்ல என்ட்ரி போட்டாகணும். நம்ம ரூல் என்னன்னா, அந்த மாசத்துக்குரிய செலவு அந்த மாசத்துக்கு தானே வரணும். இந்த மாசம் நான் ஸ்டாஃபுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், 1 crore I have to pay அப்படின்னா அது நான் கணக்குல காமிச்சே ஆகணும். அடுத்து அந்த மாசம் அப்பனா நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி நம்ம கொடுக்க போற அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்ல அதுல டெபிட் பண்ணிட்டு அப்புறம் இங்க கிரெடிட் பண்ணிக்கலாம் சார் நெக்ஸ்ட் மந்த்ல. ஓகே, அது அக்கவுண்டிங் லாஜிக். ஓகே, இங்க வந்து இந்த 4th செக்மெண்டோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் எதை ஃபாலோ பண்ணுன்னா அக்ரூவல் மெத்தட். அக்ரூவல் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதான் அக்ரூவல் மெத்தட் ரூல். என்ன சொல்லுது தெரியுமா? நீ வந்து எப்ப இன்கர் பண்றியோ அன்னைக்கே நீ அக்கவுண்ட் பண்ணி ஆகணும். 31st மார்ச் இந்த 50,000 வந்துடும். 50,000 வந்த உடனே, ஆனா நான் பணம் கையில இருந்து போல, நீங்க சொன்ன மாதிரி டிரான்சிட் அக்கௌண்ட்ல அதை ஸ்டாப் பண்றேன். ஓகே, டெபிட் சேலரி அக்கௌண்ட் கரெக்டா? டெபிட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஏபில வந்து இன்வாய்ஸ் போட்டுருவீங்க சேலரி. ஆனா கிரெடிட் வந்து சேலரி பேயபிள் அக்ரூவல் அக்கௌண்ட்ல நிக்கும். அது டெம்பரரியா. எப்படி நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண உடனே லைபிலிட்டில தானே இருக்கு, அடுத்து தானே பேமெண்ட் போகுது. டெம்பரரியா அக்ரூவல் நிக்கும். அதுக்கப்புறம் இந்த அக்ரூவல் டு கேஷ் வந்து 5ஆம் தேதி பே பண்ணுவோம். அப்ப சேலரி வராது. அதனால வந்து இத பேர் அக்ரூவல்னு சொல்றாங்க. 31ஆம் தேதி பே பண்ண வேண்டியது அடுத்த மாசம் பே பண்ணாலும் அந்த எக்ஸ்பென்ஸ் இப்பதான் அக்கௌண்ட் எக்ஸ்பென்ஸ் பிலாங் டு த கரண்ட் மந்த் அப்படின்றது தான் அக்ரூவல் மந்த். புரியுதுங்களா? ஓகே சார் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். 2 months தான் வரும். முன்னாடி எலக்ட்ரிசிட்டி பில்லாம் 2 மாசம் ஒரு வாட்டி தானே வரும்.
ஆனா மார்ச் ஏப்ரல் வச்சுக்கோங்களேன், அவங்க மார்ச்சுக்கே பைஃபர்கேட் பண்ணி ஒரு அக்ரூவல் என்ட்ரி போட்டுருவாங்க. இந்த மாசத்துக்கு ஒரு அப்ராக்சிமேட் என்ட்ரி, அதுக்கு பேர் தான் அக்ரூவல். சொல்லுங்க டவுட். அதான் சார் கொஞ்சம் அக்ரூவல் என்ட்ரி மட்டும் கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா? அதான் அக்ரூவல் என்ட்ரிஸ் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நமக்கு பேசிக் என்னன்னா, இந்த மாசத்துக்கு உண்டான செலவு 50,000 ரூபாய், ஓகேவா? ஆனா நான் இப்ப பே பண்ணல, நான் கொடுக்கணும் ஸ்டாஃபுக்கு சேலரி. ஆனா நான் எனக்கு வர வேண்டிய ரெவென்யூலாம் வர்றது 1-2 டேட் ஆகும் இல்லையா? எல்லாம் செக் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ரெக்கக்னைஸ் ஆக 2-3 நாள் ஆகும். நான் 5th கொடுக்குறேன் இல்லை 10th கொடுக்குறேன். நார்மல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி ஆடிட்டர் ஆஃபீஸ், நார்மல் ஆஃபீஸ்லாம் அப்படி தான் தருவாங்க, கரெக்டா? ஸோ உங்க புக்கில் என்ட்ரியை போட்டுருவீங்க, பட் பேமெண்ட் ரிசீவ்டு. ஸோ இந்த மெத்தட் ஆஃப் என்ட்ரிக்கு பேர் அக்ரூவல் மெத்தட்னு சொல்ல வரேன். அப்போ நீங்க இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன அக்ரூவல் மெத்தடை இங்கே சூஸ் பண்ணுவீங்க? SLA ஆர் அக்கௌண்டிங் அக்ரூவல். ஓகே, ரைட். இப்போ யூஎஸ்ல நீங்க பண்றீங்க, கேஷ் மெத்தட்னு ஒன்று இருக்கும். அவன் கேஷ் மெத்தட் ஃபாலோ பண்றான்னு வச்சுப்போம். இதே எக்ஸாம்பிள் சொல்லுங்க, கேஷ் மெத்தட் ஃபாலோ பண்ணா என்ன ஆகும்னு. கேஷ் மெத்தட் என்னன்னா, நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட், அவன் ஒத்துக்க மாட்டான். என்னைக்கு கையில பணம் போகுதோ அன்னைக்கு தான் நீ அக்கௌண்ட் பண்ணும். அங்க அக்கௌண்டிங் இதான் அக்கௌண்டிங் டேட், நமக்கு இது இந்த அக்கௌண்டிங் டேட், இதான் அக்ரூவல் மெத்தட். புரியுதா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கு தான் இந்த 4th C கொண்டு வந்தாங்க, இந்த அக்ரூவல் மெத்தட் உள்ள. இந்த மாதிரி நிறைய இருக்கு, நமக்கு ரொம்ப லாஜிக், பேசிக் லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கலாம். அப்பப்போ செலவு நமக்கு இந்த மாசத்துக்கு இதுதான் அப்படின்னு சொல்றத நம்ம எல்லாம் அக்ரூவல், அதான் மந்த் அண்ட் அக்ரூவல்னு போடுவாங்க இல்லையா, மந்த் அண்ட் க்ளோசிங்ல. அது இதுக்கு தான், இந்த மாசத்துக்கு உண்டான செலவெல்லாம் நம்ம தோராயமா அக்கௌண்ட் பண்ணிடணும், தான் அக்ரூவல்ல வரும். ஆக்சுவல்ஸா போட்டா கேஷ் மெத்தட். இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சைனா அக்ரூவல் அது இதுன்னு ஏகப்பட்டது அதுல இருக்கும். பேசிக் டிஃபரன்ஸ் இது 2 தான். ஓகேங்களா? இது அவங்களே கொடுத்துருவாங்க. எங்க கண்ட்ரியில நீங்க ஒரு கண்ட்ரி போறீங்க, டர்க்கி ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கன்னா அவங்களே அங்க அக்கௌண்டிங் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஆடிட்டர்ஸ், அவங்க சொல்லிடுவாங்க. நீங்க ஜஸ்ட் செலக்ட் தான் பண்ண போறீங்க. ஆனா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். நோ சார். சொல்லுங்க. ஸோ அதை இப்போ கேஷ் மெத்தட்னா, ஸோ எப்போ நம்ம அவங்க அமௌண்ட் இது எக்ஸ்பென்ஸ் அந்த இதை அந்த மந்த்ல தான் எக்ஸ்பென்ஸ் இன்கம் எப்போ கையில வருதோ. இப்போ நீங்க பில் போடலாம், நான் 1 கோடி ரூபாய்க்கு நான் சேல் பில் போட்டு பேங்க்ல போய் லோன் கேட்கலாம். அந்த மெத்தட்லாம் இருக்கு, ஃபேக்டரிங் நிறைய மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேங்க் லான்ச் இல்லை, பேங்க் நான் ரெப்யூட்டட் பிஸ்னஸ் பண்றேன்னா எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 2 crore ஒரு கிளைண்ட்டுக்கு பில் பண்ணியிருக்கேன், பட் அவன் 90 days கழிச்சு தான் பே பண்ணுவான். எனக்கு உடனடி வேணும்னா அந்த பில்லை வச்சு நான் காசு வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதுக்காக அந்த கண்ட்ரி நினைச்சிருக்கலாம், அவன் டூப்ளிகேட்டாக கூட பண்ணலாம் இல்லையா? கரெக்டா? சும்மாவே டம்மி பில் போடலாம் இல்லையா? அதனால அவங்க நினைச்சிருக்கலாம், நீ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, கரெக்டா பணம் கையில வந்தாதான் நீ அக்கௌண்ட் பண்ணணும். அவன் பீஸ் மீல்ல கூட கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. எப்போ ஆக்சுவல் டேட் வருதோ அதுக்கு பேர் கேஷ் மெத்தட். அதுக்குதான், அதுக்கேற்ற மாதிரி நீங்க டைப் பண்றீங்க, அதை இதை எக்யூப் பண்ணிக்குது சிஸ்டம். இது டீடைலா நீங்க பாக்குறீங்கன்னா ஏபி அக்ரூவல் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா? ஏபி இன்வாய்ஸ் போடுறீங்க, ஏபி இன்வாய்ஸ் போடுறது 31, ஆனா பே பண்றது 10 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு பே பண்ணுவீங்க. ஓகே, அது அந்த லாஜிக் தான். புரியுதுங்களா? இந்த 2 மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது இது ஏன் வருது இந்த மாதிரி வெரைட்டி, இந்த மெத்தட் எதுக்கு வச்சிருக்கான் 4Cனா இதுக்கு தான். ஓகேங்களா? லாஜிக் புரியுதுல்ல உங்களுக்கு? எதுக்காக வச்சிருக்கான்னா இதுக்கு தான். நீங்க அக்ரூவல் மெத்தட் எடுத்துக்கலாம், கேஷ் மெத்தட் அந்தந்த கண்ட்ரி லோக்கல் லாஸ் படி எடுத்துக்கலாம். நீங்க ரொம்ப அக்கௌண்டிங் உள்ள போலோன்னு இல்ல. இந்த டிஃபரன்ஸ் இதுதான். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அவங்க சொல்ல போறாங்க, நீங்க போட போறீங்க, அவ்வளவுதான். நீங்க போய் அடுத்த கண்ட்ரி லாலாம் இதுக்கு படிச்சுட்டு இருக்கணும்னு இல்லை, இங்க நம்ம ஃபாலோ பண்றோம். அந்த மாதிரி நீங்க எங்க இந்தோனேஷியா போறேன் அங்க போறேன்னா அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அதுக்கு ஈக்குவலண்டா செலக்ட் பண்ணி நம்ம இது பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இதான் 4C. ஃபர்ஸ்ட் கேலண்டர், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், கரன்சி, இது. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா R13 ஃபியூஷனும் இதே 4C தான் இருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ கேலண்டர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ கேலண்டர் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபியூஷன்ல நீங்க டக்குன்னு ஏத்திடுறீங்க. நாங்கள் ஆர்ட் உள்ள டேட்டா லோடர் போட்டு ஏத்துவோம். ஜான், ஃபிப், மார்ச் கிரியேட் பண்ணிட்டு நீங்களே கிரியேட் பண்ணிடு. நம்ம இப்போ என்ன இருக்கும் 2024ல இருக்கோம்னா நீங்க பாட்டு கிரியேட் பண்ணலாம், பட் ஓப்பன் பீரியட்ல ஒர்க் ஆகும். ஜான் டு டிசம்பர் அந்த மாதிரி போட்டுருவீங்க. இது ஈஸி தான். ஸோ கரன்சி இன்பில்ட்டா இருக்கு நமக்கு. யூஎஸ்டியா என்னென்ன கண்ட்ரி வேர்ல்ட்ல இருக்கோ இன்பில்ட்டா இருக்கும்.
அப்படி ஏதாவது புது கரன்சி மாத்துறாங்க, இப்ப வெனிசுலா எல்லாம் பாத்தீங்கன்னா வேற கரன்சி மாத்தினாங்க, கரன்சி கோடு மாத்திருப்பாங்க, அவங்க வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து வந்துடும். அந்த கரன்சி கோடு மாத்துறாங்கன்னா அது புதுசா ஆட் பண்ணி பேட்ச்லயே ஆட் ஆயிடும். நீங்க வேணா மேனுவலா ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த தேவைகள் வராது. ஸோ 2 Cல வந்து இது ஈஸியான சி தான். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு வந்து அதுல தான் இருக்கு கன்சல்டன்ட் வேல்யூவை பில்ட் பண்ற, ஒரு கம்பெனியோட அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான். ஓகே, கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம், HCL குரூப்ஸ் அப்படின்ற கம்பெனி எடுக்கிறேன். இவங்க என்னென்ன டைப் ஆஃப் பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சும்மா அதுல போடுறதுக்கு. எடுத்த உடனே சாஃப்ட்வேர் தான் நமக்கு தெரியும். சொல்லுங்க. ஹார்ட்வேரும் பண்றாங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் பண்றாங்க, ஹார்ட்வேர், எஜுகேஷன், நிறைய காலேஜஸ் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க, யூனிவர்சிட்டி இருக்கு, வேற மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, அந்த மாதிரி எக்கச்சக்க பிசினஸ் இருக்கு. ஓகே, நான் ஏன் இதெல்லாம் லிஸ்ட் பண்றேன்? ஓகே, பர்டிகுலர்ஸ்ல எழுதுனதுதான் இங்கே கொண்டு வரேன். இந்த மாதிரி நிறைய பிசினஸ் இருக்கு அவங்களுக்கு, இன்னும் நமக்கு தெரியாத சின்ன சின்ன பிசினஸ் இருக்கும், நிறைய டைப் வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன கம்பெனி வாங்கியிருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் என்னன்னா, ஒரு பிசினஸ் இருக்குன்னா அதுக்கு உண்டானது எல்லாமே நமக்கு வேணும் இல்லையா? ஸோ இதை பிசினஸ்ன்னு சொல்லலாம், கம்பெனின்னு சொல்லலாம், அப்படின்னு நம்ம இது பண்றோம் இனிஷியலா. ஓகே, ஸோ ஒரு கம்பெனின்னு இருந்தா அதுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ், காஸ்ட் சென்டர் இருக்கும் இல்லையா? நம்ம டிபார்ட்மெண்ட், காஸ்ட் சென்டர் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும்? டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் கம்பெனில, HR இருப்பாங்க, ஃபினான்ஸ், எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட் இருக்கும் மேனுஃபேக்சரிங் கம்பெனில. ஓகே, ஸோ இதுல என்ன இதுன்னா, சாஃப்ட்வேருக்கு மட்டுமே ஒரு குரூப் ஆஃப் இது இருக்கும், இது திருப்பி இதுக்கும் வரும், இதுக்கும் வரும், எல்லாத்துக்குமே ஒரு செட் ஆஃப் இது வரும். பிளஸ் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேருக்குலாம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மெயினான இது, அவங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகம் சாஃப்ட்வேர் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்க சேல்ஸ் இதுல எப்படி போட்டிருப்பாங்கன்னா, சேல்ஸுக்கு ஒரு ப்ராடக்ட் நேம், அதுக்கு ஒரு டீம் இருக்கும், இந்த ப்ராடக்ட்லாம் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ரியல்ல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ன்றது வந்து நல்ல நிறைய இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ ஒரு கம்பெனி கிரியேட் பண்றதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் இருக்கு. அது என்ன மேண்டேட்டரி செக்மெண்ட் தெரியுமா? இது இல்லாம பண்ண முடியாது. கம்பெனி நேம், கம்பெனி ஒண்ணு, அக்கவுண்ட் மென்ஷன் பண்ணும், அக்கவுண்ட், கம்பெனி அக்கவுண்ட் மேண்டேட்டரி, இதான் மினிமம் 2 செக்மெண்ட் நம்ம பண்ண போறோம். ஸோ அக்கவுண்ட்ல என்னென்ன டைப் இருக்கு? கிரெடிட், டெபிட். கிரெடிட் டெபிட் வந்து அக்கவுண்டிங் என்ட்ரி, அக்கவுண்ட்ஸ் டைப் ஆஃப் அக்கவுண்ட், டைப் ஆஃப் அக்கவுண்ட், சேல்ஸ், the liability expense அந்த மாதிரி. அதுதான் சேல்ஸ். 4 அக்கவுண்ட் தான் நமக்கு தெரிஞ்சு. சேல்ஸ் இருந்தா பர்ச்சேஸ் இருக்கும், அசெட்ல நம்ம சொத்து வகைகள், லைபிலிட்டி கடன் எல்லாம் வந்துடும், அவ்வளவுதான், சிம்பிள். வரவு, செலவு, வகைகள், கடன், இது 4 தான். பட் இங்க ஆரக்கிள்ல 5th ஒரு மேண்டேட்டரி செக்மெண்ட் இருக்கு. அது என்ன செக்மெண்ட்? அது என்ன அக்கவுண்ட்? இதெல்லாம் நம்ம கிரியேட்டே பண்ண முடியாது. நான் கிரியேட் பண்ணதுல இது வரைக்கும் நோ சார். ரிட்டர்ன் ஏர்னிங் சேல்ஸ் உங்களுக்கு தெரியும், எல்லா சேல்ஸுமே நம்ம பண்ணிடலாம். பர்ச்சேஸ், ரிட்டர்ன் ஏர்னிங் என்னன்னா, லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் ஆர் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ற டைப் ரிட்டர்ன் ஏர்னிங்னு ஆரக்கிள்ல வச்சிருக்காங்க. அதான் ரிட்டர்ன். ஸோ 5 வகை தான் இருக்கு இதுல. ஓகே, சாஃப்ட்வேர் நம்ம பண்றோம். சாஃப்ட்வேருக்கு வேற என்னென்ன செக்மெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க இந்த பிசினஸ்ல. சாஃப்ட்வேர் இதை வச்சு போட்டுடலாம் இல்லையா? ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்கு, ஒரு சேல்ஸ், பர்ச்சேஸ் நான் பண்ணிடுறேன். ஹார்ட்வேருக்கு இந்த 2 செக்மெண்ட் போதுமா, இல்ல வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்லணுமா? நம்ம மவுஸ் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், அது வாங்கினா கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரும்?
ப்ராடக்ட் செக்மெண்ட்னு ஒன்று வச்சாகணும். அப்பதான் நான் போய் என்ன பண்ணேன், ஒரு ஹார்ட்வேர் தேவையான மானிட்டர், மவுஸ், கீபோர்டு, மற்ற சின்ன சின்ன பார்ட்ஸ் என்ன செய்யறாங்கல்ல, ஏகப்பட்டது இருக்கும், சிப்ஸ் அது இதெல்லாம் இருக்கும், சிலிகான் வேஃபர் அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி நீங்க அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒரு மெயின் ப்ராடக்ட் செய்யறதுக்கு டைரக்டா செய்ய முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு சப் ப்ராடக்ட் தேவைப்படும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்க இதெல்லாம் பிசினஸ் ஸ்டடி பண்ணுவீங்க. அங்க போய் நீங்க வந்து அவங்க பிசினஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அங்கேயுமே நீங்க போடுவீங்க. இப்போ ஒரு இந்த ஒயருக்கு ஒரு சப் ஒயர் இருக்குன்னா அதுக்கு சப் ப்ராடக்ட் 1, சப் ப்ராடக்ட் 2 இதுவும் மேண்டேட்டரியா தேவைப்படும். இது இல்லாம அது ஒர்க் ஆகாது. இப்போ நீங்க வந்து சொல்லிடுறீங்க இல்லையா, ஒரு கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் பண்ண போறேன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே இருந்தா நம்ம ஓகேன்றோம். ஆனா அதுக்கு இந்த நட்ஸ், போல்ட்ஸ், அந்த இது அதெல்லாம் சப் ப்ராடக்ட் இல்லையா, அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கான சின்ன சின்ன கிளிப்பு அது இது எல்லாமே வேணும்ல உள்ள. ஸோ அது அந்த இதெல்லாம் சப் ப்ராடக்ட்ல வந்துடுது. ஓகே, ரைட். இப்போ நம்ம இந்த பிசினஸை பில்ட் பண்றோம். ஸோ இதுக்கெல்லாம் இப்போ இதை வச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த காலம் ஹெட்டிங்லாம் பேர் தான் வந்து செக்மெண்ட். ஸோ செக்மெண்ட் மினிமம் நீங்க சொன்ன மாதிரி எத்தனை, மினிமம் 2, மேக்ஸிமம் 30. அதே தான் இப்போ R12லயும் இருக்கு, ஃபியூஷன்லயும் இருக்கு. ஓகே ஓகே, இப்போ இது ஆரக்கிள் எப்படி கிரியேட் பண்ண போறீங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இந்த டீம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு வேல்யூ செட், வேல்யூஸ் கொடுக்க போறோம் சாஃப்ட்வேர் இதுக்கு எல்லாமே. ஓகே, ஸோ வேல்யூ செட் என்னது, இப்போ எத்தனை பிசினஸ் இருக்கீங்க இது வரைக்கும்? 1 2 இவ்வளவுதான் நம்மளால லிஸ்ட், இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு HCLல இப்போதைக்கு. ஓகே, ஸோ எப்படி வேல்யூ செட்டை டிஃபைன் பண்ணுவீங்க, வேல்யூஸ் டிஃபைன் பண்ணுவீங்க நீங்க ஒரு கன்சல்டன்ட்டா? ஸோ அவங்க சொல்றாங்க எங்களுக்கு 7 பிசினஸ் தான் இருக்கு, மிஞ்சி போனா இன்னும் 2 கிரியேட் பண்ணுவோம், ஒரு 10 போடுங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கோடு வச்சுவாங்க. அப்போ லைக் சாஃப்ட்வேர்னா 01 கோட் ஓகே, கோட் வேல்யூஸ் ஓகே. இந்த வேல்யூ செட் எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம்? வேல்யூ செட் எதுக்குன்னா இப்போதைக்கு 7 தான் இருக்கு, இன்னும் ஒரு 10-20 வருஷம் இதை யூஸ் பண்ண போறாங்க. ஓகே, ERP இதாகாது, அது அப்படியே தான் இருக்கும். அப்ப லாங் டர்மா இந்த பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்ற பட்சத்துல இப்ப 7 இருக்கு இல்லையா, நான் மேக்ஸிமம் இப்போ 1 டிஜிட் 2 டிஜிட்டா மாத்தினேன். 2 டிஜிட்னா 99 வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க. 19 கம்பெனின்றது பெரிய விஷயம் தான் இல்லையா. ஸோ அன்இமேஜினரி 10-12 மடங்கு. ஸோ 1 டிஜிட்டா 2 டிஜிட்டா கொடுக்குறேன். ஸோ வேல்யூ செட் வந்து 2 டிஜிட் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அதுல டிஜிட் கேட்கும் இல்லையா, வேல்யூ செட் எத்தனை, கரெக்டா? வேல்யூ செட் கிரியேட் பண்ணுவீங்கல்ல, வேல்யூ செட்ல போய் 2 டிஜிட்னா அதிகபட்சம் அது 99, மினிமம் 01. அப்போ உங்களோட வேல்யூ செட் இப்படிதான் வரும். வேல்யூஸ் 01, 02, 03ல இருந்து 19 வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டா ஆல்டர் பண்ண முடியாது, அது டெலீட் தான் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்டே நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்து வச்சுக்கிறோம். போக போக ஆட் பண்ணிக்கலாம், நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி சப்போர்ட் ஃபேஸ்ல கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம் நீங்க. அப்போ கூட கம்பெனி வந்தா இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு தான். ஸோ அந்த பிசினஸ் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு ஒரு இது பண்ணி நம்ம கொடுக்குறோம். டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்பவே வந்து நம்ம 5 தான் போட்டிருக்கோம். இப்பவே அவன் 900 கிட்ட வச்சிருப்பான். ஸோ என்ன பண்றேன்னா இப்பவே அவன் 900 ஒரு 1000 இருக்குன்னா நீங்க வந்து 5 டிஜிட் கொடுக்கறது நல்லது. ஸோ பாத்தீங்கன்னா 100,001 இதுல இருந்து ஆரம்பிக்கும். எல்லாமே இது 5 சீரீஸா போடுவோம். ஏன்னா 4 டிஜிட்ல ஏற்கனவே இருக்கு. நம்ம ஃபியூச்சர்ல ஆட் பண்ணா பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அந்த டைம்ல நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது, ஆட் பண்ண முடியாது. கரெக்டா? அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தரும். அதான் வேல்யூ செட் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம ஜிஎல்ல பார்ப்போம். 5 ஸ்பேஸ் கொடுக்குறோம். நீங்க இது அப்படியே 100, 10,001, 10,002 நீங்க இது பண்ணிக்கலாம்.
ஓகே, இது புரியுது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிஜிட்டை வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அக்கௌண்ட் இருக்கிறதுலே கொஞ்சம் நிறைய இருக்கும், ஏற்கனவே அவன் நிறைய வச்சிருப்பான். இங்கேயும் இதே மாதிரி 5 செட் நீங்க போடுறது நல்லது. ஓகே, பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ சேல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 சீரிஸ் வச்சிருக்கேன்னா 5 டிஜிட் இருக்கு இல்லையா, 19999, இது வந்து சேல்ஸ். ஸோ ஒரு எண்ட் யூசர் வந்து இப்போ கிரியேட் பண்ணும்போது இது ஃபுல்லா சேல்ஸ் அப்படின்னு வச்சுப்பான். அப்புறம் 20001 2 பர்ச்சேஸ். அவங்க என்ன சீரிஸ் கேட்குறாங்களோ ஆல்பா நியூமரிக்கா நீங்களே கொடுத்துடலாம். இதுக்குள்ளதான் அந்த அக்கௌண்டிங் வந்துகிட்டு இருக்கும். நீங்க கிரியேட் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட் தான், புரியுதா இது? ஸோ இப்படி பண்றோம். ஓகே, ரைட். எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் எதுக்கு விட்டுறோம் ஞாபகம் இருக்கா? இப்போ 10,001 தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 10,000ன்றது இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 0 நான் எடுக்கவே இல்லை. அது எதுக்காக கேப் விடுறோம்? நார்மலா எல்லா இம்ப்ளிமெண்டேஷனும் இதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். எத்தனை டிஜிட் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் லிஸ்ட் அவங்க வச்சிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கி எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கலாம், இல்லை அதுவே போதும்னா போதும். ரைட்டா? ஓகே. சரி, எதுக்காக மேல நான் விடுறேன்? பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தெரியும் இல்லையா? இல்ல ரிப்போர்ட்டுக்கெல்லாம் சம்மரி ரிப்போர்ட்லாம் பண்ணிருப்பீங்களே, பேரண்ட் சைல்டு குரூப். ஸோ இதுக்கு கன்சாலிடேட்டட் டோட்டல். இப்போ பிசினஸ் இருக்கு, எல்லா பிசினஸும் சேர்ந்து எனக்கு ஒரு வரணும்னா நான் டோட்டல் கம்பெனின்னு ஒரு செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணிடுவேன். 00 ஒரு பேரண்டா கிரியேட் பண்ணி இது எல்லாமே சைல்டா லூப் பண்ணிடுவேன். ஸோ இது கன்சாலிடேட் ஃபிகர் கிடைக்கும் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இங்க 10,000 ஒரு பேரண்ட், இங்க எல்லாமே அப்படிதான். அந்த பேரண்ட்டுக்குள்ள சைல்டை கிரியேட் பண்ணி அந்த சைல்டுக்குள்ள என்ன கொடுப்பேன்? இங்க என்ன ஆரம்பிக்குது? 10, இதுல 0 1 2 999. ஸோ எல்லாமே இதுல வந்துடும். புரியுதா உங்களுக்கு லாஜிக்கு? புரியுது சார். அதுல பேரண்ட் சைல்டு இருக்கும். நீங்க இதை அதுல கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க நம்ம கிரியேட் பண்ணுவோம், வேல்யூஸ் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் அங்க டக்குன்னு நீங்க பார்த்து போட்டுருவீங்க. ஆனா எதுக்கு பண்றோம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நீங்க ஃபங்க்ஷன்லாம் கிளைண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, ஒரு இதை சிஎஃப்ஓ பேஸ் பண்றீங்கன்னா அவனுக்கு அக்கௌண்டிங் லாங்குவேஜ் தான் தெரியும், உங்களுக்கு இதுதான் தெரியும். பட் அவனோட வேலை நீங்க கம்யூனிகேட் பண்ணணும். எதுக்கு நீங்க இதை போடுறீங்க, எதுக்காக வேல்யூ போடுறோம்னா இதுதான் ஃபியூச்சர்ல அகாமடேட் பண்றதுக்கு. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா நீங்க இந்த மிடில் ஆஃப் த இது இம்ப்ளிமெண்டேஷனோ எதுலயோ வந்து மாற்ற முடியாது. ஒன்ஸ் டன் இதுதான் அப்படின்ட்டு தான். ஓகே, ரைட். இப்போ இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதே என்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட பேசிக் என்ட்ரி ஆரக்கிள் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஓகே, பேங்க் எதுக்கு கீழே வரும்? அசெட் கீழே டிஃபைன் பண்ணிருப்பீங்க. ஓகே, இங்க ஒன்று டிஃபைன் பண்ணிடுவோம். இப்போ அசெட் வந்து 3001 இருக்கு இல்லையா? நான் வந்து 003 வந்து பேங்க் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இதில் மல்டிபிள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இங்கே நான் இங்கே இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி அப்படி நிறைய இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிக்கு சேல்ஸ் நடக்குது, சேல்ஸ் பிரான்ச் சொல்லுங்க, எந்த கம்பெனிக்கு சேல்ஸ் சொல்லியிருந்தோம், சோப் ப்ராடக்ட் போட்டிருக்கோம். ஸோ மேனுஃபேக்சரிங் ஹார்ட்வேர் இது இல்லையா? மேனுஃபேக்சரிங் எங்கே இருக்கு நம்மளது? இது ஒரு 7. அப்போ என்ன ஆரம்பிக்கணும் சொல்லுங்க, இதோட காம்பினேஷன் சொல்லுங்க. பேங்க் அக்கௌண்ட் சொல்லுங்க, இங்க இருந்து எடுத்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 7 டாட் சூப்பர் 7 டாட் 3003. நடுவுல டிபார்ட்மெண்ட் ஒன்னு இருக்கு. டிபார்ட்மெண்ட் 1 கரெக்ட். சேல்ஸ், நம்ம சேல்ஸ் தான பண்றோம். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னது? 10,001 போட்டுருக்கோமா? எஸ் சார். டாட் இங்க என்ன சொன்னீங்க? 3003 பேங்க் 30,003 பேங்க் டாட் என்ன நல்லா பாருங்க, சோப் ப்ராடக்ட். சோப் ப்ராடக்ட் இங்க ஏதாவது ஒண்ணுல இருக்கும். இங்க நம்ம சோப் 1 ஏதோ பண்ணிருக்கோம். ஓகே, சோ இத எடுக்கணுமா?
கரெக்டா அதுக்கு ஒரு சப் ப்ராடக்ட் இருக்கும். ஹார்ட்வேர்னா கூட தேவை இருக்காது. 7 டாட் அதுக்கு ஒரு சப் ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 1777. ஓகே, ஸோ இது வந்து டெபிட். கிரெடிட் சொல்லுங்க. கிரெடிட்டும் அதே 7 தான். டிபார்ட்மெண்ட் அதே வரமா? சேல்ஸா? டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் ரிசீவபிள் தானே. கஸ்டமர் ரிசீவபிள் அக்கௌண்ட் எதுல வரும்? சேல்ஸ் தான் டிபார்ட்மெண்ட் இல்லையா. ரிசீவபிள் அந்த அக்கௌண்ட் என்ன வரும் பாருங்க. ரிசீவபிள் எதுக்கு கீழே வரும்? அதுவும் அசெட் தான். ஆனா அதுல வேற அக்கௌண்ட் வரும் 3 சீரிஸ்ல. கரெக்டா? ரிசீவபிள் இங்க கிரியேட் பண்ணிருப்போம்ல நம்ம 3 அசெட் கீழே வேற ஏதோ கிரியேட் பண்ணிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதேதான். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆரக்கிளோட டெபிட் கிரெடிட். டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாத்திர போறீங்க இதை. டிஸ்கிரிப்ஷன்ல என்ன வரும்? மேனுஃபேக்சரிங் டாட் என்ன வருது? சேல்ஸ் டாட் சேல்ஸா? பேங்க் பேங்க் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் டாட் சப் ப்ராடக்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இது வந்துட போகுது. ஸோ இதனால தான் இஆர்பி வந்து நீங்க ஈஸியா அதை இது பண்ணிக்கிறீங்க. கண்ட்ரோலும் இருக்கு, இதுவும் இருக்கு. இங்க வந்து என்ன வரும்? அதுக்கு பதில் பேங்க்குக்கு பதில் என்ன வரும்? ரிசீவபிள் வரப்போகுது. இங்க ரிசீவபிள் ஆர் கஸ்டமர் அக்கௌண்ட் அவன் என்னென்ன கேட்கறானோ அதுபடி இப்படிதான் என்ட்ரி ஜென்ரேட் ஆகுது இஆர்பியில். ஓகே, இதே தான் அந்த பர்ச்சேஸ்க்கும். ஓகே ரைட். இப்போ இந்த சினாரியோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் HCL குரூப்புக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? பிசினஸ் நேம் குரூப் ஹெட் போட்டோம் இல்லையா. இதை தான் R2ல என்ன காமிப்பாங்கன்னா பிசினஸ் குரூப்னு சொல்லுவாங்க. பிசினஸ் குரூப் எதுல கிரியேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பிசினஸ் குரூப் லீகல் என்டிட்டியா பிசினஸ் யூனிட்டா? லெட்ஜர். அது ஃபியூஷன்ல சொல்றீங்க, இருங்க நான் சொல்றேன். அடுத்து வந்து லெட்ஜர். லெட்ஜர் வந்து HCL நிறைய எத்தனை லெட்ஜர் பிரைமரி செகண்டரி இருக்கு இல்லையா. லெட்ஜர் HCL லெட்ஜர் வச்சுக்கோங்க. அடுத்து லீகல் என்டிட்டி. இங்க வந்து லீகல் என்டிட்டி செகண்ட் வந்துரும் இல்லையா. இதோட லீகல் என்டிட்டி எதுக்காக? சில டைம் ஆப்ஷனலா கூட இருக்கு. அது எதுக்காக வச்சிருக்காங்க? லாஜிக் என்ன? தெரியல சார். லீகல் என்டிட்டி. ஓகே, இதே எக்ஸாம்பிள்ல நான் இந்தியாவில் ஒரு கம்பெனி யூஎஸ்ல ஓபன் பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்தியாவில் என்னெல்லாம் மேண்டேட்டரி ஒரு கம்பெனி ஓபன் பண்ண? வேட் எடுக்கணும், கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும், ஜிஎஸ்டி எடுக்கணும் இருக்கா. ஸோ அந்த நம்பர்லாம் கேப்சர் பண்ணணும்ல, அதெல்லாம் லீகல் என்டிட்டியில் போடுவாங்க. பாருங்க டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்லாம் கேட்பாங்க. அந்த இதை நீங்க என்டர் பண்ணணும். ஏன்னா எல்லா ரிப்போர்ட்லையும் லீகல் என்டிட்டி மேலே வந்து நிற்கும், அது அவுட்புட் கொடுக்கும். அதே யூஎஸ்ல அவங்க லோக்கல் லாஸ்ல என்னென்ன ஆக்ட், இந்த கம்பெனிக்கு என்னென்ன டாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க என்டர் பண்ணுவீங்க. அதான் லீகல் என்டிட்டி. லீகல் என்டிட்டி எடுத்து என்னது? ஓய்வு வருமா? ஆப்ரேட்டிங் யூனிட் இங்க தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, ஆப்ரேட்டிங் யூனிட் கேப்டன் என்ன போகுது? இன்வென்டரி ஆர்கனைசேஷன், ஸ்டாக் லொகேட்டர்ஸ், MOAC கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, மல்டி ஆர்கனைசேஷன் ஆக்சஸ் கண்ட்ரோல். அந்த மல்டி ஆர்க் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஃபர்ஸ்ட் பிசினஸ் குரூப் ஒரு இம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பிசினஸ் குரூப் கிரியேட் பண்றீங்க. ஸோ HCL குரூப் அதோட அட்ரஸ் ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் இதுல கிரியேட் பண்ணுவீங்க. எதுல பண்ணுவீங்க? HRMS மாடியூல்ல. லெட்ஜர் எங்க பண்ணுவீங்க? GL. 4C கிரியேட் பண்றீங்க இல்லையா, லீகல் என்டிட்டியும் GL பண்ணிடுவீங்க. OUவும் GLலையும் பண்ணலாம், HRMSலையும் பண்ணலாம். எங்க பண்ணுவீங்க? SCMல பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு இல்லைனாலும் நேவிகேஷன் கொடுத்துருவாங்க கிரியேட் பண்ண. சப்போஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரினாலும் ஸ்டாக் லொகேட்டர் எஸ். ஸோ இந்த இன்டகிரேஷனால தான் இதுக்கு பேர் ERP. மல்டிபிள் இதுல போய் வருது இல்லையா. ஸோ இதே எக்ஸாம்பிள்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஒரு ஓனர் இருக்கார், 150 கண்ட்ரில என் பிசினஸ் இருக்கு, ஒரு அசெட் வாங்குறோம் மிஷினரி, பிரான்ச்சஸ் 1000 கிட்ட இருக்கு. ஒரு மிஷினரி எங்க இருக்குன்னு அவரு எப்படி கண்டுபிடிப்பாரு? அதுக்கு தான் டிஃபைன் பண்றோம். அவங்க கம்பெனில லெட்ஜர் எடுக்கிறோம்.
ஓகே, லெட்ஜர் என்ன சொல்லுது, என்ன கண்ட்ரினே வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியா லெட்ஜர் ஒன்று இருக்கு, அதுல லீகல் என்டிட்டி இந்தியாவது இருக்கு. ஆப்ரேட்டிங் யூனிட்னா பிரான்ச் நம்ம எடுத்துருக்கோம்னா சென்னை இல்லையா, சென்னைன்னு வச்சுக்கோங்க. சென்னையில இன்வென்ட்ரி இருக்கு, எங்க குடோன் இருக்கு, மாதாவரத்துல இருக்கு. மாதாவரம் 1 லொகேஷன் வச்சுக்கோங்களேன். அதுல ஸ்டாக்ல பின் லொகேஷன்னா கரெக்டா அங்க போய் காமிக்குது இல்லையா, A1 பின்ல இருக்குன்னா. ஸோ ஒரு குரூப்ல இருந்து இந்த லெவல் வரைக்கும் இறங்கி வந்து நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் மல்டி ஆர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல். கரெக்டா ஒரு அசெட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, தெரியும் இல்லையா. ஒரு அசெட் ஐடென்டிஃபை பண்றது இதுதான். இதுக்கு தான் வந்து மல்டி ஆர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல், இதுக்கு தான் ERP இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம பண்றோம். இப்போ நம்ம 3C கிரியேட் பண்ணா லெட்ஜர் கிரியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிசினஸ் குரூப், லீகல் என்டிட்டி சிம்பிள் தான், ஆப்ரேட்டிங் வந்துட்டு இது ஈஸி. ஸோ இதை பண்ணிட்டா இது எல்லாம் இது பண்ணா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஓகே, இதே தான் இங்க ஃபியூஷன்ல என்ன வருது, பிசினஸ் யூனிட்னு சொல்லுவாங்க அங்க. ஓகே, பட் அதெல்லாம் லாஜிக் எல்லாம் ஒண்ணுதான், HRM சொல்ல போறோம். பட் ஃப்ளோ அதே தான். அந்த பிசினஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே நீங்க கம்பேர் பண்ணணும். நீங்க வெறும் ஆரக்கிள்ல வந்து இதை வேல்யூ செட் அது இதுன்னு இல்லாம எதுக்காக ஒரு பிசினஸ்க்கு இதுக்கு தேவையா தேவையில்லையா, அது யூஸ்ஃபுல்லா, அது எப்பாவது இது பண்ணலாமா, இல்ல ஆப்ஷனல் ஃபீல்டா. இப்போ எனக்கு வந்து எப்பவுமே நீங்க எல்லா பிசினஸையும் பார்த்துருப்பீங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா டம்மியா 2 செக்மெண்ட் வச்சிருப்பாங்க, கரெக்டா. டம்மி 1 டம்மி 2ன்னு வச்சிருப்பான். எதுக்காக தெரியுமா? ஃபியூச்சர் பர்பஸ். அதான் ஃபியூச்சர் தான், நேமே ஃபியூச்சர் 1 ஃபியூச்சர் 2 தான். எதுக்காக? ஃபியூச்சர் பர்பஸ்ல என்ன யூஸ் ஆக போகுது? சில கேஸ்ல ப்ராஜெக்ட் ரிலேட்டட் அக்கவுண்டிங் ஆட் பண்ணிப்போம். ப்ராஜெக்ட் ரிலேட்டட் அக்கவுண்ட்னா அது பிசினஸ் கிடையாதுல்ல. நீங்க சொல்றீங்க அந்த இப்ப பாருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. 8ஆவதா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறேன். கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிச்சிங்கன்னா அவன் என்ன சொல்றான், ப்ராடக்ட் நான் கெமிக்கல் 1 மிக்ஸ் பண்றேன், சப் ப்ராடக்ட் கெமிக்கல் 2, எனக்கு இன்னும் 2 ப்ராடக்ட் தேவைப்படுது கெமிக்கல் 3, இது போட்டாதான் ஒன்று வருது. இந்த மாதிரி ஃபியூச்சரா எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்க்காகவோ எதுக்கு ரிலேட்டடாகவோ தேவைன்னா அப்போ நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய சினாரியோ பிஸ்னஸ் ரிலேட்டடா வருதுன்னா அப்போ நான் ரீநேம் பண்ணிப்பேன். இந்த ஃபியூச்சர் 1 அந்த டைம்ல இதுக்கேற்ற மாதிரி சப் ப்ராடக்ட் 3 இல்லைன்னா ஸ்பெஷல் ப்ராடக்ட் 1, கெமிக்கல்லாம் இதுல சேர்க்காம நான் தனியா வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெஷல் ப்ராடக்ட் 1. ஏன்னா திடீர்னு வந்து கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் ப்ராடக்ட்ல எந்த இடத்துல வச்சிருக்கிற அது மட்டும் லெட்ஜர் கொடுன்னு கேட்டா நீங்க எடுத்து கொடுக்கலாம் இல்லையா, அதுக்காக அவங்க கேட்கலாம். அதெல்லாம் நீங்க ஒரு கன்சல்டன்டோட டிசைனை பொறுத்து தான். ஸோ இதுக்காக தான் வந்து ஒரு அக்கௌண்டிங் ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு தான் அது யூஸ் ஆகும். ஸோ அப்புறமா நீங்க வந்து சொல்ற மாதிரி இங்க ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இங்க 0 தான் இருக்கும், வேல்யூ செட் எனி டைம் நீங்க போட்டுக்கலாம். ஆனா டிஜிட் இதுதான் இருக்கும் இல்லையா, ஃபியூச்சர்ல அந்த கோடு நம்பர் தான் எக்ஸீட் ஆக தவிர நீங்க பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மல்டி ஆர் ஸ்ட்ரக்சர். இதுல எல்லா சியும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இதான் R11 R12 டிஃபரன்ஸ். அக்கௌண்டிங் என்ட்ரி இப்படி தான் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸ்ல பார்க்கக்கூடிய மாடல் தெரியும் சார். ஒரு ஸ்மால் டவுட் சார், மேல செக்மெண்ட் சொன்னீங்களா சார், ஸ்க்ரால் பண்றீங்களா, அந்த பிசினஸ் டிபார்ட்மெண்ட் அக்கவுண்ட் ப்ராடக்ட் அப்புறம் சப் ப்ராடக்ட் அப்புறம் ஃபியூச்சர் 1 ஃபியூச்சர் 2 இப்படி போட்டோம்ல சார். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 1 இயர்க்கு வந்து இந்த 7 செட் ஆஃப் வேல்யூஸ் செட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். பட் ஃபியூச்சர்ல என்னால இன்னும் மறுபடியும் இந்த செட்ல ஆட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா சார்? ஆட் பண்ண முடியாது, அதுக்காக தான் ஃபியூச்சர் வைக்கிறோம். ஆல்டர் பண்ண முடியாது. வேல்யூஸ் ஆட் பண்ணதான் நம்ம அந்த கேப் கொடுக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, என்கிட்ட இருக்கிறது 8 கம்பெனி தான், ஆனா நான் ஏன் 99 வரைக்கும் கொடுக்குறேன். ஃபியூச்சர் வந்து என்னதான் ஆச்சாலும் அவர் ஒரு 10 கம்பெனி ஆரம்பிக்க போறாரு, 15 தான். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரீம் இது கொடுத்துடுறோம், ஏன்னா இது வந்து யூஸே ஆகாது அப்புறம். ஓகே, அதான் கொஞ்சம் இது கொடுக்குறோம். அதுக்கு தான் இது ரீநேம் பண்ணிக்கலாம் தவிர நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. நீங்க வேணா கூட 2 செக்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாத்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியாது. ஆமா, நீங்க இந்த கான்ஃபிகர் பண்ணி பார்த்திருப்பீங்கல்ல டெஸ்ட்ல, லாஸ்ட்ல கேட்கும் வார்னிங் கொடுக்கும்ல, யூ cannot சேஞ்ச். இதை கூட நீங்க ஹைட் பண்ணி வைக்கலாம் அந்த டிக் மார்க் எடுத்துட்டு இந்த இதெல்லாம், ஆனா வந்து ஆட் பண்ண முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. ஓகே சார். வேல்யூஸ்லாம் வந்து இப்ப பாருங்க 100க்கு மேல கம்பெனி போச்சுன்னா இதுல ஆட் பண்ண முடியாது. அப்போ நீங்க கன்சல்டன்டா என்ன யோசிக்கலாம்னா 2-3 மேனுஃபேக்சர் இப்ப பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர், காலேஜ், ஸ்கூல், யூனிவர்சிட்டிலாம் ஒரே செக்மெண்டா இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைம்ல, புரியுதுங்களா? இது எல்லாமே எஜுகேஷன் கீழே கொண்டு வந்துடலாம்.
அந்த மாதிரி ஒரு ஒர்க் அரவுண்ட் தான் பண்ண முடியுமே தவிர உங்களால இது பண்ண முடியாது, 100க்கு மேலாம் போக முடியாது. அப்ப ரீஇம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும், வார்னிங் கொடுக்கும். ஓகேங்களா? நீங்க செட்டப் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல் ஸ்டெப்ல கொடுக்கும், இதுக்கு மேல நீங்க பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஓகே ரைட்டா? பார்க்கலாம் நம்ம ரியலா பார்க்கும்போது. ஸோ நம்மளோட கோர் மாடியூல் ஃபினான்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஜிஎல் தான். என்ன மாடியூல்னாலும் அக்கௌண்டிங் என்ட்ரி இங்கே தான் வந்து விழும், இங்கே தான் பேலன்ஸ் ஷீட் எடுப்போம், இங்கே தான் ட்ரையல் பேலன்ஸ். அதனால ஜிஎல் வந்து மெயினான மாடியூல். பேயபிள், ரிசீவபிள், அசெட்ஸ், கேஷ் மேனேஜ்மெண்ட். ஓகே, இதெல்லாம் ஃபினான்ஸ் மாடியூல். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா சப்ளை செயினும் ஃபினான்ஸும் எப்பவுமே இன்டர்லிங்க்டு தான். ஆர்டர் மேனேஜ்மெண்ட், பர்ச்சேசிங் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட், PO போடுறேன், இன்வென்ட்ரி, ஃபார்ம், விப் எல்லாமே இருக்கு. ஓகே இருக்கு. ஓகே, ஸோ இதுவுமே இப்போ நம்ம ஒரு ப்ரொக்யூர் டு பே சைக்கிள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் இன்வென்ட்ரியில் இருக்கா, கூட்ஸ் வந்து குடோனுக்குள்ள வந்த உடனே இன்வென்ட்ரி என்ன ஆகும்? ஆட் ஆகும். இன்வென்ட்ரி கவுண்ட் ஆட் ஆகும், PO கிரியேட் பண்ணுவோம். PO கிரியேட் பண்ண உடனே என்ன ஆகும்னா இதுலயே உங்களுக்கு என்ன இருக்கு? 2-way மேட்சிங் இருக்கு, இன்டர்னலா பாத்தீங்கன்னா 3-way மேட்சிங் இருக்கு, 4-way மேட்சிங் இருக்கு. PO கிரியேட் பண்ண பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏபிக்கு இன்டர்ஃபேஸ் ஆகி இன்வாய்ஸா மாறிடுது. ஆகுதுன்னா ஏபில பேமெண்ட் போகுது இன்வாய்ஸ்க்கு அப்புறம். கரெக்டா? பேமெண்ட் முடிஞ்ச உடனே எல்லா அக்கவுண்டிங் என்ட்ரி எங்க போகுது? ஜிஎலுக்கு போகுது. இது எல்லாமே எங்க போகுது? ஜிஎலுக்குள்ள போகுது. ஓகே, ஜிஎல். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரொக்யூர் டு பே சைக்கிள். இங்க கிரியேட் பண்றீங்க, இதுலயே இருக்கு இல்லையா? PO, டெலிவர் எல்லாமே இருக்கு, 3-way 4-way. ஸோ இந்த ஃப்ளோ வந்து ஜிஎலுக்குள்ள அக்கௌண்டிங் என்ட்ரி ஃபைனலா விழுது. ஓகே, கோர். அடுத்து O2C. O2C என்ன பண்றீங்க? ஒரு சேல் பண்றீங்க. இப்போ நான் -50 சேல் பண்றேன்னா இன்வென்டரியில லெஸ் ஆயிடும். ஸோ இன்வென்டரியில எடுத்துட்டு இங்க சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்றீங்க. சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண உடனே என்ன ஆகுது? சேல்ஸ் ஆர்டர் ஷிப்மெண்ட் எல்லாம் பண்ண உடனே ஏஆருக்கு வருது. ஏஆர்ல ஏஆரும் இன்வாய்ஸ் தான், நம்ம கால் பண்றது டிரான்சாக்ஷன். ஏன்னா இதுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். டிரான்சாக்ஷன் கஸ்டமருக்கு பண்றோம், ரிசிப்ட் ஆஃப் மணி ரிசிப்ட் பண்றோம். அடுத்து ரிசிப்ட் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச உடனே ஜிஎல்குள்ள போயிடுது. ஸோ இந்த ஃப்ளோ தான் நீங்க பார்த்துருப்பீங்களா, P2P ஃப்ளோ, O2C. ஓகே ரைட். ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டா நீங்க வந்து ஒயர் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி பண்ணும்போது, இப்போ நீங்க செக்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா, செக்னா என்னன்னா இன்னைக்கு வந்து 20ஆம் தேதி நான் செக் தரேன்னா என்னைக்கு உங்களுக்கு ரியலைஸ் ஆகும்? வேற பேங்க்னா ஒரு 2 நாளாக ஆகும் இல்லையா? லீவு, பேங்க் ஹாலிடே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதே ப்ராசஸ் வாங்க, இதே PO கிரியேட் பண்றீங்க, இதே இன்வாய்ஸ், இதே பேமெண்ட் போகும்போது அது எங்க போய் நிக்கும்னா கேஷ் இன் டிரான்சிஷன் ஒரு அக்கௌண்ட்ல தான் நிற்கும். கேஷ் கையில போயிருக்காது. ஏன்னா அது கேஷ் மேனேஜ்மெண்ட்ல போய் ரிகன்சில் ஆனாதான் இங்க பேமெண்ட் வரும். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு டேட்ல நான் என்ட்ரி போட்டுருவேன். என்னைக்கு? 20th ஏப்ரல். 20th ஏப்ரல் என்ட்ரி போட்டுருவேன். கேஷ் மேனேஜ்மெண்ட்ல வந்து பேங்க் சைடு வரணும் இல்லையா? பேங்க் சைடு என்ட்ரி 23rd வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்தாதான் அது நாக் ஆஃப் ஆகும். கேஷ் இன் டிரான்சிட் போயிட்டு பேங்க் ஹிட் ஆகி மறுபடியும் ஜிஎலுக்கு போகும். ஸோ அடிஷனல் என்ட்ரி வந்து இங்க கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ கேஷ் மேனேஜ்மெண்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இங்க இந்த ஃப்ளோல இங்க ஹிட் ஆயிட்டு இங்க போகும். இது ஒன்று இருக்கு. இதுவும் P2P தான் வரும். அதே மாதிரி ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டும் டைப் ஆஃப் ரிசிப்டை பொறுத்து தான் இதுவும். ஓகே, O2C, P2P. ஸோ அசெட் என்ன ஆகுது? அசெட் நீங்க எப்படி வாங்குறீங்க?
கம்பெனிக்கு ஒரு புது அசெட் வாங்குறீங்க. அசெட் வாங்கினாலும் அதே குடோனுக்குள்ள வரப்போகுது, இன்வென்ட்ரி ஆட் ஆக போகுது. கரெக்டா? ஒரு இன்வென்ட்ரி ஆட் ஆகும், பர்ச்சேஸ் ஆர்டர் போட போறீங்க. கம்ப்யூட்டர் வச்சுக்கோங்களேன், அதே கம்ப்யூட்டர் போட போறீங்க, அதே சப்ளையர், அதுவும் அதுதான். நீங்க நார்மல் இதுவும் அதுதான், அதான் அதே சப்ளையருக்கு இன்வாய்ஸ் போடுறீங்க, பேமெண்ட் போடுறீங்க, ப்ராசஸ் வருது. ஏபி மூலமா மாஸ் அடிஷன் இல்லை, இதுல போய் அசெட் கிரியேட் ஆகும். ஏபி மூலமா வந்து அசெட் நியூ அசெட் கிரியேட் ஆகும். அசெட் கிரியேட் ஆனாலும் அந்த என்ட்ரி எங்க போய் விழும்? இங்கதான் ஜிஎலுக்கு தான் வரணும். ஸோ அசெட்டுக்கு என்ன ஆகுது? நீங்க இன்வென்ட்ரியில ஒன்று ஆட் ஆகுது, கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, இன்வாய்ஸ், பேமெண்ட், இது அப்புறம் அசெட்ல என்ட்ரி. இதே ஃப்ளோ தான், P2P ஃப்ளோ வழியா தான் அசெட் வந்து ஜிஎலுக்குள்ள என்ட்ரி விழுது. இது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் அசெட். சேல் ஆஃப் அசெட் என்னது? சேல் ஆஃப் அசெட் அதே தான், இன்வென்ட்ரில இருந்து குறையுது, போடுறீங்க. இதுலயே ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல போகலாம், இல்ல மிஸ்லேனியஸ்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த அசெட்டோட இது முடிஞ்சு போச்சு, இப்ப சும்மா தகரம் தான் இருக்கு, அயன் ஓர் தான் இருக்குன்னா இங்க மிஸ்லேனியஸ் இன்வாய்ஸ் போட்டு இதுல டைரக்டாவும் போகலாம். இதுல இருந்தா இப்படி போவீங்க. அசெட் இல்லைன்னா இந்த ஆர்டர் இன்வென்ட்ரியில இல்ல எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் கழிச்சு அந்த அசெட்டை இதாயிடுச்சு, அது ரப்சர் ஆகி தூக்கி போட்டோம். சும்மா சேல் ஆஃப் நார்மல் மிஸ்லேனியஸ் அமௌண்ட் தான் வரணும். உங்களுக்கு மிஸ்லேனியன் இன்வாய்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது மூலமா வந்து ஜிஎலுக்குள்ள போயிடும். அசெட்ல வந்து சேல் ஆஃப் அசெட். ஸோ எல்லாமே இந்த ஃப்ளோ தான், O2C P2Pல. இது வழியா ஜிஎலுக்குள்ள ஃபைனலா வந்து மறுது இது என்ட்ரி வந்து விழும். அதான் ஒவ்வொன்றா நம்ம க்ளோஸ் பண்றோம். க்ளோஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சப்லெஜர், ஏபி, பிஓ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனலா ஜிஎலுக்கு 2-3 நாள் தள்ளி வைக்கிறேன். ஏன்னா அக்ரூவல் என்ட்ரி நான் சொன்னேன்ல, அது எல்லாமே இங்க போடுவாங்க. ஃபைனலா வர வேண்டிய என்ட்ரி எல்லாம் போட்டாதான் உங்களுக்கு கரெக்டான P&L வரும். ஓகேங்களா? இது இருக்கு. இப்போ ஹெச்ஆர்எம்எஸ் மாடல் எடுத்துக்கோங்களேன். ஹெச்ஆர்எம்எஸ் இருக்கு, பேரோல், பேரோல் இருக்கு. இப்போ எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் பேரோல் ரன் பண்றாங்க. ஓகே, பேரோல் ரன் பண்ணா என்ன ஆகும்? பேரோல் அங்கிருந்து ஏபிக்கு போகணும், ஏபியில போய் பேமெண்ட் ஆகணும். பேமெண்ட் ஆகி ஜிஎலுக்கு போகும். ஸோ இதுவும் வந்து ஏபி டச் பண்ணி தான் போகுது, பேரோல் ரன் பண்ணி இங்கே போகுது. ஓகே, கிரியேஷன் ஆஃப் எம்ப்ளாயி பண்றீங்க. கிரியேஷன் ஆஃப் எம்ப்ளாயுமே பர்ச்சேஸ்ல ஏபியில போய் நீங்க கிரியேட்டர்ஸ் எம்ப்ளாயி போட்டாதான் பண்ண முடியும். எம்ப்ளாயி அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, எம்ப்ளாயி அட்வான்ஸும் ப்ரீபேமெண்ட் தான். ஏபியில போய் இந்த எம்ப்ளாயி செலக்ட் பண்ணி தான் பே பண்றீங்க, அதுவும் வந்து ஏபிக்குள்ள தான் ஃப்ளோ போகுது. ஸோ எல்லாமே இன்டகிரேஷன் தான். இதுல இது இன்டகிரேஷன், எதுவுமே இண்டிபெண்டா இருக்காது. ஜிஎல் மட்டும்தான் இண்டிபெண்டா மேனுவல் என்ட்ரிஸ் போட்டீங்கன்னா வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஃப்ளோ புரியுது இல்ல? இப்படிதான் நீங்க ஒன்னொன்னா பாக்குறது வந்து இப்படிதான் லிங்க் ஆகுது. ஓகே, நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் உங்ககிட்ட. நம்ம கம்பெனிக்கு உண்ட செலவுகள் எல்லாமே ஏபி வழியா பண்ணிடுறோம், ஓகேவா? கம்பெனிக்கு உள்ள சேல்ஸ் வரவு எல்லாம் ஏஆர்ல பண்ணிடுறோம், அசெட்ஸ் எல்லாம் இதுல பண்ணிடுறோம், பேங்க் எல்லாம் இதுல ரிகன்சைல் ஆகி வந்துருது, பேங்க் டிரான்ஸ்ஃபரிங். அப்ப ஜிஎல் எதுக்கு இருக்கு? சார் ஃபைனலா ஒரு ஆடிட்டிங், அந்த செட் ஆஃப் புக்ஸ்னு சொல்றாங்க சார். ஃபைனலா பாக்குறது கன்சால்டேஷன் தனியா வேற நம்ம கேக்குறோம். அப்புறம் ஜிஎல்ல மத்த இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கோம்? கரெக்ட் தான் நீங்க சொல்றது. கன்சால்டேஷன் ஜிஎல்ல ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அது எல்லா கம்பெனியும் நம்மளுக்கு லூப் பண்ணி கொடுத்துருது, அது ஒரு போர்ஷன் தான். பட் ஜெனரல் லெட்ஜர்னு ஒரு மாடியூல் தனியா எதுக்கு வச்சிருக்காங்க? அதுக்கு நம்ம கன்சால்டேஷன் ப்ரோக்ராம் மட்டும் போதும்ல. மந்த் வைஸ் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், என்ட்ரி ஆயிருக்கு, என்ட்ரி ஆயிருக்குன்னு ஒரு எம்ஐஎஸ் மாதிரி எடுக்க சொல்றீங்க. ஓகே, அது எம்ஐஎஸ்னா ஒரு ரிப்போர்ட் மாதிரி, கரெக்டா? அப்ப மாடியூல்ல என்ட்ரி ஏன் போட அலோவ் பண்ணுதுன்னு கேட்கலாம். இப்ப வந்து வந்துருது, ஏஆர்ல வர வந்துருது, மத்த என்ன இருக்கு பிசினஸ்ல? திங்க் பண்ணுங்க, இது எதுக்காக வச்சிருக்கான்ட்டு, எதுக்காக அங்க ஜர்னல் போடுறோம்? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல அக்ரூவல், அதுக்கு தான் மெயினா அக்ரூவல். இப்போ ஏபில நீங்க போடுறீங்கன்னா ஏபி டு லைபிலிட்டி அங்கேயுமே நீங்க போடலாம். நிறைய கம்பெனிஸ்ல ஃபாலோ பண்றாங்க, ஏபிலேயே வந்து சேலரி அக்ரூவல் போட்டு இங்க வரும். ஓகே, பட் நார்மலா அந்த டாக்ஸ் அக்ரூவல்லாம் இருக்குல்ல, சின்ன சின்னது டாக்ஸ். இப்போ இயர் எண்ட் ஆயிடுச்சு, இந்த மாசத்துக்கான டாக்ஸ் இன்னும் கட்டல, பட் இவ்வளவு வரும். எல்லா என்ட்ரி, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எல்லாம் அங்க போடுவோம். இப்போ 1-2 ஏபி க்ளோஸ் பண்ணிட்டோம், அப்போ நீங்க ஒரு இன்வாய்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. ஏபி பீரியட் டே 3ல க்ளோஸ் பண்றீங்க.
டே 5ல தான் ஜிஎல். அப்போ ஒரு இன்வாய்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டுக்கலாம். அடுத்த வாரத்தில் ரிவர்ஸ் பண்ணிட்டு திருப்பி அவங்க போட்டுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் மெயினாக பண்ணுறோம். மேனுவல் என்ட்ரி எங்கேயாவது விட்டா பண்ணுறோம். அப்புறம் ஜேர்னல் ஜேர்னல்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஜேர்னல்லாம் அப்லோடு பண்ணுறோம் எதுக்குன்னா நிறைய ரிவர்சல் தான் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். எதெல்லாம் பண்ண முடியாதோ சப்லெஜரில் அதுக்காக தான் ஜிஎல் வச்சுருக்காங்க. சொல்கிற மாதிரி பட்ஜெட்டிங், இதில் பட்ஜெட்டிங் பார்க்கலாம், என்ன ஃபியூச்சரு, நிறைய அனாலிசிஸ் பண்ணலாம், P&L பேலன்ஸ் ஷீட். ஏன்னா P&L பேலன்ஸ் ஷீட் இதில் கிடையாது, நம்ம தான் பில் பண்ணுறோம். இதில் ஜென்ரேட்டர் வச்சு எஃப்எஸ்ஜி எந்த வச்சு டேஷ்போர்டு எல்லாம். ஓகே, அதுக்கு தான் ஜிஎல் இருக்கு. சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் இப்போ HRM சொன்னீங்களா சார்? HCM அது வந்து ஃபினான்ஸ் குள்ள வருங்களா? அது வேற மாதிரி தனி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட், ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மென்ட். அப்ப ஃபினான்ஸ் அங்க லிங்க் ஆகுது. ரிலேட் ஆகும் சார். எப்படி ரிலேட்னா உங்க பேரோல் HRMS HCM எதுக்குன்னா ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்றதுல இருந்து கம்பெனி விட்டு வெளியே போற வரைக்கும் எல்லா டேட்டாவும் அங்க இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் எல்லாம். ஸோ அவனுக்கும் செலவுகள், பேரோல் ரன் பண்ணுவான் மந்த்லி எம்ப்ளாய்க்கு. ஏன்னா அவன்கிட்ட தான் லீவ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கு. எத்தனை லீவ் எடுத்தான், லாஸ் ஆஃப் பே எல்லாம் போய் கடைசியா அது அமௌண்ட் இங்கே தான் பே பண்ணும். ஏபி தான் பேமெண்ட்னு வந்தா ஏபி தான். அவன் நமக்கு அமௌண்ட் தான் கொடுப்பான், இவ்வளவு பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு. நம்ம இங்கே தான் பண்றோம். அந்த லிங்க் சொல்றேன். ஓகே ஓகே சார். நீங்க ஒன்ஸ் போக போக எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா ஃபினான்ஸ்ன்றது இண்டிபெண்டன்ட் மாடியூல் இல்லையா? இது என்டர்பிரைஸ் அசெட் மேனேஜ்மெண்ட், அசெட்ல லிங்க் ஆகும், அப்படி ஒரு மாடியூல் இருக்கும். அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஆரக்கிள் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிட்டு வருது. ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் இப்போ எடுக்கிறீங்க, அதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஏபில லிங்க் ஆகும். ஓகே, அதுக்கு உண்டான இன்கம்லாம் இங்கே வந்துடும். இது வழியா தான் போகும், டைரக்டா போகாது. இது ப்ராஜெக்ட்ஸ் மாடியூலு. இந்த மாதிரி உங்களுக்கு இதாகும். புரியுதுங்களா? ஓகே சார். ஸோ அந்தந்த மாடியூல்குள்ள நீங்க அப்படியே போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம் ஆரக்கிள் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ஆகுது. அதே மாதிரி AGIS இருக்கு இல்லையா, குளோபல் இன்டர் கம்பெனி, அது தனியா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டானது எங்க வரும், இன்டர் கம்பெனி ஏபிலையும் ஏஆர்ல தான் வரும். இது ஓவரால் இது. ஆனா நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது ஃபினான்ஸ்னா இதெல்லாம் இன்டர்ஃபேஸ் ஆகி உள்ள வந்துடும். அந்தந்த மாடியூல் அதுக்குரிய வேலையை செய்யும் போது அதோட எக்ஸிட் வந்து ஃபினான்ஸ்ல வந்து தான் விழும். எல்லாமே இங்க வந்தாதான் நம்ம இங்க ட்ரையல் பேலன்ஸ் ரன் பண்றோம். ட்ரையல் பேலன்ஸ்ல எல்லா என்ட்ரியும் தெரிஞ்சிடும். இன்கம் என்ன, ஒரு பிசினஸோட இதே இங்க தான் இருக்கு, ஜிஎல்ல தான் இருக்கு. ஓகே, ட்ரையல் பேலன்ஸ்ல போய் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. இந்த ஓவர்வியூல ஏதாவது டவுட் இருக்கா?